இன்றைக்கி பப்பாளி கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சைஸில் பப்பாளிக்காய் வாங்கிச்சு. அது கூட கொண்டக்கடலை போட்டு வைக்கிறதுக்கு கொண்டக்கடலை ஒரு பாட்டில் வாங்கியிருக்கு. 300 கிராமு பொடி வெங்காயம் ஒரு 10, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா தேவையானது தேங்காய், ஒரு 10 பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரு கரண்டி குழம்பு மசாலா, ஒரு கரண்டி ஜீரகம், மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். இது பச்சை மிளகா ஜீரகம் எல்லாம் இடிக்கணும். ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இடித்து தேங்காயெல்லாம் இடித்து வைங்க. பப்பாளிக்காவை கட் பண்ணி வேக வைக்கணும். இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பப்பாளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வச்சு காமிக்க எப்படி வைக்கணும்ன்ட்டு. பப்பாளி பச்சை பச்சைன்னு இருக்குது. ரசு காய் மசாலா இடித்து வச்சாச்சு. பப்பாளியை கட் பண்ண வேண்டியதான். சோறு அடுப்பில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அண்ணன் மாதிரி ஒரு 4 பேர் வராவா. பப்பாளியில் பால் இருக்குது. நல்லா 2 தண்ணியில் நல்லா கழுவிருக்காங்க. கழுவிட்டு கட் பண்ணுங்கள். நல்லா கழுவியாச்சு. மஞ்சள் பொடி லைட்டாக சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்துருக்காங்க. சோறு வெந்துட்டு காயை வேக வைக்க வேண்டியதான். எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடலை நல்லா கழுவி வச்சுருக்கு, வேக வச்சுருக்கு. பாதி வேக்காடு வெந்த பிறகு தான் கடலை சேர்க்கணும். இந்த மிக்சியில் தக்காளி அரைச்சிக்கிட வேண்டியதான். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வச்சு மிக்சியை அரைச்சாச்சு. அடுத்தது அந்த மாதிரி போட்டு அரைக்க வேண்டியதான். இந்த டைமில் கடலையே சேர்த்துருக்காங்க. காய் நல்லா வெந்துட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கு. எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காயட்டும். இதான் நம்மக்குள்ள கிச்சன். லோடு இறக்கிட்டு ரியாத்துலேருந்து போயிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. கடுகு ஜீரகம் சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. மசாலா ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகா நல்லா இடித்து வச்சுருக்கு. நல்லா வதங்கிட்டு இப்போ காயை சேர்த்துருக்காங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். மசாலையை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி பொரியல் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா இதில் தக்காளி சேர்க்கறதுனால இது கூட்டு மாதிரி ஆயிடும், குழம்பு கணக்காயிடும்.
நல்ல பொரியல் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.